ஒருவேளை இந்த செய்தியிலெல்லாம் சிலருக்கு அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய ஜனங்கள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கிற செய்தியெல்லாம் கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார், உன்னை குணமாக்குகிறார், உனக்கு விடுதலை தருகிறார், ஒரு ஆறுதலான செய்தி. ஏதோ சபைக்கு வந்தோம், ஒரு ஆறுதல், இப்படியே ஆறுதல் 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 என்று வாழ்க்கை முழுவதும் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் ஜனங்களுக்கு சத்தியம் என்றால் என்ன என்று தெரியாமல் போய்விடும், ஒரு சபை என்றால் என்ன என்று தெரியாமல் போய்விடும், உபதேசம் என்றால் என்ன என்று தெரியாமல் போய்விடும். ஆகவே சில நேரத்தில் உங்களுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அது உங்களுக்கு சரியாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியது ஒரு போதகருடைய கடமை. ஆகவே நான் உங்களோடு அதை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்திக் கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால். சரி, இப்போ இதெல்லாம் நாம பார்த்தோம். இதெல்லாம் எப்ப நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக அவருடைய முதலாவது உயிர்த்தெழுதல், செத்துப்போன பரிசுத்தவான்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். இன்னைக்கு நிறைய பேரை, கிறிஸ்துவ மக்களை, கிறிஸ்தவ ஊழியர்களை அப்படியே கழுத்தை வெட்டி போடுறத எல்லா டிவியில நாம பார்த்தோம், பல தடவை பார்த்துருக்கிறோம். வேதனை. ஆனால் அவர்கள் கடைசி வரை அவன் கழுத்தை அறுத்து கொண்டாலும் சரி, உடம்புல தீ வச்சு பெட்ரோல் கொளுத்தினாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவே ஆண்டவர், அவரே கிறிஸ்து, அவரே தேவாதி தேவன், அவரே ரட்சாதி ரட்சகர், அவரே கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவை தன் தெய்வமாகவே கடைசி வரை வைத்து உயிர் நீத்த அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் உயிர்த்தெழுதலிலே அவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். மணவாட்டியாகிய சபை அங்கே முதலாவது உயிர்த்தெழுதலிலே, அந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் மற்ற யார் உயிரோடு எழ மாட்டாங்க. யாரெல்லாம் ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக உண்மையோடு, உத்தமத்தோடு, நீதியோடு, நேர்மையோடு, பரிசுத்தத்தோடு யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் இந்த முதலாவது உயிர்த்தெழுதலிலே உயிரோடு எழுந்திருப்பார்கள். மற்றவங்கெல்லாம் அதில் உயிர்த்தெழ மாட்டாங்க, அவன் அப்படியே தான் இருப்பான். அது 2ஆம் உயிர்த்தெழுதலில் தான் நீதியெல்லாம் நடக்கும். முதல் உயிர்த்தெழுதல் நடந்த உடனே 1000 வருஷம் தேவனாய் கர்த்தர் ஒரு அரசாளுவார். அந்த 1000 வருஷ அரசாட்சியில தான் சிங்கம் வைக்கோலை தின்னும், குழந்தை போய் விரியன் பாம்பு கூட்டி இருக்கிற புத்துல போய் கை வைக்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோட மேயும். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா அந்த 1000 வருஷ அரசாட்சியில எல்லாருடைய சுபாவ குணங்கள் மாறி போகும். புலியா இருக்கிறது புலியா இருக்காது, சிங்கமா இருக்கிறது சிங்கமா இருக்காது, பாம்பா இருக்கிறது பாம்பா இருக்காது. எல்லா சுபாவங்களும் மாறி போய் அந்த இடத்துல கர்த்தராகிய ஆண்டவருடைய சுபாவம் அவர்களுக்குள்ளாக வரும்.
அங்க அவர் படைத்த சிருஷ்டிகளுக்கும் அது வரும். ஆட்டுக்கு வரும், மாட்டுக்கு வரும், சிங்கத்துக்கு வரும், புலிக்கு வரும், பாம்புக்கு வரும், நரிக்கு வரும், நாய்க்கு வரும், எல்லாத்துக்கும் தேவ சுபாவம் வரும். அதனாலதான் எல்லாம் ஒன்று கடிக்காம அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பார்கள். என் அன்பான தேவ ஜனமே, இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே மணவாட்டி ஆகிய தேவ சபை அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சோன்னா தான் மீதி காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆக நீங்களும் நானும் 1000 வருஷ அரசாட்சியிலே இருக்க போகிறவர்கள். முதலாவது உயிர்த்தெழுதல நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. ஆமா, சும்மா கிறிஸ்துவ வாழ்க்கையினோட அப்படியே சபைக்கு வர வேண்டியது, நம்ம உடனே ஒரு மெசேஜை கேட்க வேண்டியது, ஏதோ காணிக்கை போட்டோம், தசமபாகம் போட்டோம், ஏதோ சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம். சில ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசுவார், பாஸ்டர் பாட்டுக்கு அவர் பேசுவார், என் புத்தி அப்படியே அட்லாண்டிக்லேருந்து அப்படியே ஆப்பிரிக்கா வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஏதோ அந்த 1.5-2 மணி நேரம் முடிஞ்சோடனே நேராக நான் வீட்டுக்கு போயிடுவேன். எதுக்கு சபைக்கும் போய் வருவோமே, ஏதாவது பிசாசுக்கு காற்று கருப்பு அடிச்சுட்டா என்ன பண்ணுறது? அதனால கொஞ்சம் நேரம் அங்கே இருந்ததுன்னா அதெல்லாம் தொடாது நம்மளை. அதுக்காக சில பேர் வருவாங்க. ஏன்னா பில்லி சூனியை வச்சதுன்னா நமக்கு வராமல் போகும். சபையில் இருந்தால் அது வராது, உண்மை உத்தமமாக இருந்தால் வராது. அதுக்காக சில பேர் வருவாங்க. சில பேர் எதுக்காக சபைக்கு வருவான்னு எதுக்குன்னே தெரியாது, எல்லாம் போகிறாங்க, நானும் போகிறேன், ஏதாவது நல்லது நடந்ததுன்னா நமக்கு நடக்கட்டும், அவ்வளோதான். இப்படி தான் சபைங்கிறது. என்ன? மணவாட்டி ஆகிய சபை முதலாவது உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் நாம் அரசாள போகிறோம். அல்லேலூயா.